அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க இன்றைக்கி நம்ம காளான் பிரியாணி செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு காளானை க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சுக்கோங்க, 2 தக்காளி, கொத்தமல்லி புதினா கொஞ்சம், ஒரு பச்சை மிளகாய், சோம்பு 1 ஸ்பூன், 3 ஏலக்காய், பட்டை, 2 கிராம்பு, ஒரு தக்காளி, கொத்தமல்லி புதினா கொஞ்சம், 2 மிளகாய், இதெல்லாம் அரைச்சிக்கணும். இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம தாளிக்கலாம் வாங்க. இப்போது குக்கர் காஞ்சதும் நெய் சேர்த்துக்கலாம், எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் பட்டை, ஏலக்காய், கிராம்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நறுக்கி வச்ச வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கணும். இப்போ இப்படி நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 சேர்த்துக்கோங்க, 2 ஸ்பூன். உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சம் கொத்தமல்லி புதினாவை சேர்த்துக்கணும். இப்போ இது கூட அரைச்சி வச்சு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். இப்போது காளான் இதில் சேர்த்துக்கலாம். கா கப்ஸ் தயிர். இப்போது தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 2 கப் அரிசிக்கு 4 கப் தண்ணி சேர்க்குறேன். இப்போ அரிசி போட்டு 1/2 எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விட்டு குக்கர் போட்டு மூடி 2 விசில் விட்டுருங்க. கமன்னு சுவையான சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி ரெடி.